அப்போஸ்தலனாகிய பவுல் எபேசியருக்கு எழுதின கடிதம் 6வது அதிகாரம் 13வது வசனத்தை வாசிக்க கேட்போம். ஆயால் தீங்கு நாளிலே அவைகளை நீங்கள் எதிர்க்கவும், சகலத்தையும் செய்து முடித்தவர்களாய் நிற்கவும், திராணி உள்ளவர்களாகும் படிக்க தேவனுடைய சர்வாயுத வர்க்கத்தையும் எடுத்துக்கொள்ளுங்கள் என்பதே கர்த்தருடைய வார்த்தை. கர்த்தர் இந்த வேத வாக்கியத்தை நமக்கு ஆசீர்வதித்து தருவாராக. ஆமேன், ஆமேன். சரி, நாங்கள் இந்த வசனத்திலே இன்றைய நாளிலே தேவனுடைய சர்வாயுத வர்க்கம் ஏன் பயன்படுத்தப்பட வேண்டும் என்கின்ற விடயத்தை குறித்து நாங்கள் சிந்திக்க இருக்கிறோம். தேவனுடைய சர்வாயுத வர்க்கம் ஏன் பயன்படுத்தப்பட வேண்டும்? Why the whole armor is to be used? Why the whole armor is to be used? தேவனுடைய சர்வாயுத வர்க்கம் ஏன் பயன்படுத்தப்பட வேண்டும்? இரண்டு விடயங்களுக்காக அது பயன்படுத்தப்பட வேண்டும் என்று இந்த வசனம் எங்களுக்கு சொல்லுது. ஒன்று, எதிர்க்கவும். ரெண்டு, நிற்கவும். ஒன்று எதிர்க்கவும், ரெண்டு நிற்கவும். இங்கிலீஷ்ல ஸ்டாண்ட் அகெயின்ஸ்ட் முதலாவது, ஸ்டாண்ட் அகெயின்ஸ்ட் எதிர்க்கவும், அதாவது எதிர்த்து நிற்றல். இரண்டாவது ஸ்டாண்ட் ஃபாஸ்ட், உறுதியாய் நிற்கவும். ஸ்டாண்ட் ஃபாஸ்ட், ஸ்டாண்ட் அகெயின்ஸ்ட், இரண்டாவது ஸ்டாண்ட் ஃபாஸ்ட். ஆல்ரைட். ஆங்கிலத்தில் அந்த ரெண்டு சொல்லும் அப்படி இதாக விழுது. கிரீக்கிலையும் அந்த சொல்லுகள் அது இரண்டு சொற்கள் சேர்ந்த சொற்கள், ஒரு தனி சொல் அல்ல, அது கூட்டு சொற்களாக இருக்குது. நம்முடைய இதுல எதிர்க்கிறது, அடுத்தது நிற்றல். இந்த ரெண்டும் தனித்தனி சொல்லாகத்தான் தமிழ்ல மொழிபெயர்க்கப்பட்டிருக்கு. ஆனா கிரீக்கில் அது கம்பவுண்ட் வேர்ட்ஸ், ரெண்டு சொல்லுகள் சேர்ந்து இருக்குது அதுல. அதனால அவங்க இங்கிலீஷ்லயும் அதை ரெண்டு சொல்ல சேர்ந்து இருக்கிற மாதிரியே ஒன்று ஸ்டாண்ட் அகெயின்ஸ்ட், அடுத்தது ஸ்டாண்ட் ஃபாஸ்ட், ரெண்டு சொல்லு சேர்ந்து இருக்கும். அது கம்பவுண்ட் வேர்ட்ஸ் நாங்கள் அதை சொல்றோம். நாங்கள் இந்த ரெண்டுக்குமாகத்தான் எங்களுக்கு தேவனுடைய சர்வாயுத வர்க்கம் பயன்பட போகுது. அதனால அந்த முதலாவது எதிர்க்கவும் அல்லது எதிர்த்து நிற்கவும் என்று சொல்றது, அப்ப அது ஃபைட். அது போரை பற்றி கதைக்குது, யுத்தத்தை பற்றி, களமாடுதல், சமராடுதல். முதலாவது விஷயம் ஃபைட். இரண்டாவது விஷயம் ஸ்டாண்ட் ஃபாஸ்ட் என்று சொல்லுறது, அதாவது அந்த போரை முடிச்சு அதுல வெற்றியோட நிக்கிறது. அதுதான் ஸ்டாண்ட் ஃபாஸ்ட் என்று சொல்ற சொல்லு குறிக்க. முதலாவது போர், இரண்டாவது வெற்றி இங்க குறிக்குது. எதிர்க்கிறது என்றது சண்டை, நிற்கிறது என்றது சண்டை முடிச்சு வெற்றியோட நிற்கிறது. அதனால இந்த ரெண்டுக்கு தான் எங்களுக்கு ஆர்மர், த ஹோல் ஆர்மர், முழு ஆயுதங்களும் எங்களுக்கு தேவை, முழு ஆயுதங்களும் தேவை. அதே நேரம் அந்த முதலாவது விஷயம், அந்த போருக்கான நேரத்தை பற்றி எங்களுக்கு இந்த வசனம் சொல்லு. அது நிகழ்காலத்தில் நடக்கிற விஷயம். தீங்கு நாளிலே அவைகளை நீங்கள் எதிர்க்கவும், அதாவது அது பிரசன்ட் டென்ஸ். நீங்கள் எதிர்காலத்தில் அதை எதிர்த்து நிற்பதற்காக இல்லை, அல்லது இறந்த காலத்தில் நீங்கள் எதிர்த்து முடிச்சதுக்காக என்றது இல்லை. நீங்கள் தீங்கு நாளிலே அவைகளை எதிர்க்க வேண்டாம். அது
நான் வளமையா பள்ளிக்கூடம் போறேன், நான் சோறு சாப்பிடுறேன் நான் என்றா அது சிம்பிள் பர்சன். அதாவது அது வளமையா நடக்கிற நிகழ்காலத்தில் நடக்கிற விஷயம். அதே போல டு ஸ்டாண்ட் அகெயின்ஸ்ட் இன் தி ஈவில் டேஸ் and in the evil day என்று சொல்லுகிற தீங்கு நாளில நீங்கள் சண்டை பிடிக்கிறதுக்கு அப்படின்னா அது பிரசன்ட் டென்ஸ்ல நிகழ்காலத்துல இருக்குது. ஆனா வெற்றி அது எங்களுக்கு இறந்த காலத்துல முடிச்சு போட்டு நிக்கிற மாதிரி சொல்லு, சகலத்தையும் செய்து முடித்தவர்களாய். அப்ப அது உண்மையில சண்டை முடிஞ்சு இப்ப நாங்கள் வெற்றியோட கப்போட நிக்கிறோம். அதில் அது முடிஞ்சாலும் பாஸ்ட் டென்ஸ்ல அந்த விஷயம் நடந்து முடிஞ்சு அது இப்ப உறுதியோட இருக்கிறத பற்றி கதைக்குது. அதான் எங்களுக்கு இந்த வசனம் சொல்லுது. இது எல்லாத்துக்கும் மேலாக இதனுடைய பெனிஃபிட் என்ன? இந்த ஆமர், இந்த தேவனுடைய சர்வாயுத வர்க்கத்தினுடைய பிரயோசனம் நமக்கு இதுகள் ரெண்டையும் செய்யறதுக்கு எங்களுக்கு திராணி வேணும். திராணி, இந்த ரெண்டையும் செய்யறதுக்கு திராணி தேவை. அயல ஏபிள் டு, திராணி என்று சொல்றது நாங்கள் ஏபிள், அதாவது அதை செய்யறதுக்கான அந்த இயலுமை. இயலுமை இயலுமை அயல அதை நாங்கள் விளங்கிக் கொள்ள வேண்டும். ஏன் சாமுவேல் குலப்படி அங்காலையா பாலா அயல இந்த விஷயம் நாங்கள் சரியான இந்த வசனத்தில் நாங்கள் கவனிக்கிறோம். தேவனுடைய சர்வாயுத வர்க்கம் அது நாங்கள் சண்டை போடுறதுக்கு திராணியோட நிக்கிறதுக்கும், சண்டையில வெற்றி பெற்று கப்போட கிரீடம் சூடப்பட்டு நிக்கிறதுக்கும் உதவியாக அல்லது அதுக்கு பிரயோசனமாக எங்களுக்கு குடுபட்டு இருக்குது. Where's the cane? Cane எடுத்து கொடு. அயால இந்த வசனம் அப்படித்தான் நாம இதுல பார்க்கிறோம். போன முறை நாங்கள் ஆகையால் என்று சொல்லி அந்த தொடக்கத்துக்கு நாங்கள் பார்த்துட்டாங்க. For this cause, இந்த காரணத்துக்காக என்றால் அதை குறித்து நாங்கள் சிந்தினாங்க. ஆல்ரைட், அயால அதுக்கு பிற்பாடு நாங்கள் இரண்டாவது டாக்டரின் அல்ல அது நாங்கள் சென்ற முறை பார்த்துனாங்க. இந்த காரணத்துக்காக என்று சொல்லியிருக்கிறோம், அதுகளெல்லாம் சரிதான். ஆனா கிருபை பெற்ற நேரத்தில் எல்லாம் நல்ல விறுவிறுப்பா துடியாட்டமா இருந்த நாங்கள். ஆனா இப்ப நாங்கள் ஏன் திரும்பவும் அதை செண்டாந்தரம் சொல்லுறாருன்றதுக்கு எங்களுக்கு காரணம் தேவைப்பட்டது. அதுக்கான காரணம் கிருபை அது எங்களுக்குள்ள கெடுபட்டு போகுது. கிருபைகள் நாங்கள் தட்டி எழுப்பி அதுல சரியாக இல்லாதபடியால அது கரல் கட்டி போகிறபடியால அந்த கிருபைகள் அது திருப்பி சரிப்படுத்தி கொள்ளப்படலாம். அதனால அது இந்த வசனம் எங்களுக்கு திரும்பவும் அது சொல்லப்படுது. எபேசியர் ரட்சிக்கப்படைகளை எபேசிய சபையை பற்றி தெரியும் எவ்வளவு சோழன். ஆனா அவர் ஆதி அன்பு அந்த செயல்கள் கிருபைகள் அவர்கள் கெடுபட்டு போனது அல்லது சிலதுகள் அது சிதைஞ்சு போச்சுது. அந்த சிதைவுகள் திரும்ப அது சரிப்படுத்தப்படலாம் என்றே கிறிஸ்து சொன்னார். அப்போ பவுலும் இங்க அந்த கிருபைகள் திருப்பி அது சரிப்படுத்தப்பட வேணும். அதைத்தான் அதுக்காக நான் திருப்பி சொல்றார், நீங்கள் தேவனுடைய சர்வாயுத வர்க்கத்தை சரியா போட்டு ஒழுங்கா ஜாக்கிரதையா நின்றீங்கன்னா இந்த கிருபைகள் சிதைஞ்சு போகாது. அயல இந்த விஷயங்களை நாங்கள் இரண்டாவதா பார்த்தாங்க. அயல இன்றைக்கு நாங்கள் மூன்றாவதாக இப்பொழுதும் இதுல இருக்கிற இந்த வசனங்களின் அடிப்படையில் நாங்கள் விளங்கிக் கொள்ளுறோம். அயல இப்ப முதலாவது விஷயம் நாங்கள் இதை பார்த்தாங்க, அந்த எதிர்த்து நிற்கவும் அதாவது சண்டை அந்த ஃபைட் சம்பந்தமா நாங்கள் பார்க்கல. ஃபைட் சம்பந்தமா நாங்கள் பார்க்கல. நாங்கள் ரெண்டு முக்கியமான டாக்டரின்ஸை நாங்கள் இதுக்குள்ள புழங்க போறோம். டாக்டரின் இது எத்தனையாவது டாக்டரின் நாம இந்த வசனத்துல? மூன்றாவதா நாலாவது டாக்டரின். நாலாவது டாக்டரின் விடாப்பிடியாக
நிற்போமாக. விடாப்பிடியாக நிற்போமாக. விடாப்பிடியாக நிற்போமாக. Stand stoutly. Stoutly. Stand stoutly. S-T-O-U-T-L-Y. S-T-O-U-T-L-Y. Stoutly. U-T-L-Y. Alright? Stoutly. Stoutly என்று நாம சொல்றது விடாப்பிடியாய். பிடிச்சதை விடக்கூடாது. கடவுளுடைய அந்த சண்டையில நாம் இறங்கினபடியால எதிரிக்கு எதிராக யுத்தம் விடாப்பிடியாக, அதாவது உறுதியாக நாங்கள் நிற்போமாக. ஐந்தாவது டாக்டரின், இதுல ஐந்தாவது சத்தியம், எதிரிக்கு எந்த இடமும் கொடுக்க வேண்டாம். எதிரிக்கு ஒரு இடமும் கொடுக்க வேண்டாம். Give no place to enemy. Give no place to enemy. எதிரிக்கு எந்த ஒரு இடமும் கொடுக்க வேண்டாம். அயல இந்த சத்தியங்கள் நாங்கள் அப்ப எதிர்க்கிறோம், நிற்கிறோம். அதாவது சமராடுகிறோம், நாங்கள் கப்ப தூக்குறோம். அதான் சண்டையில வெற்றிவாக சூடுறோம். இது ரெண்டும் நாம செய்ய வேணுமெண்டா நாங்கள் விடாப்பிடியா நிற்க வேணும். நாங்கள் எதிரிக்கு கொஞ்சமும் இடம் கொடுக்க இயலாது. கொஞ்சமும் இடம் கொடுக்க இயலாது. நாங்கள் விறுவிறுப்பா சண்டையோட சம்பந்தப்படுற மாதிரியான விளையாட்டுகள் இருக்குது. சண்டையை பிடிக்கிறது ஒரு விளையாட்டு இல்ல. சண்டை போல விறுவிறுப்பா ஆடுற ஆட்டங்கள் கிரிக்கெட்டோ, அது சோம்பேறி ஆடுற ஆட்டம். அது சண்டை பிடிக்கிறவெல்லாம் கிரிக்கெட் ஆடையில. கால்பத ஃபுட்பால் அது ஒரு விறுவிறுப்பு தான். அல்லது பாஸ்கெட் பால் அது விறுவிறுப்பு தான். அது கொஞ்சமும் நிக்கலாம், கொஞ்சமும் நிக்கலாம். இது அடிச்சு போட்டு இப்படி கொஞ்சம் நிக்கிறது. ஃபுட்பால் இன்னும் எப்படி நிக்கிறது? நிக்கவே இல்லை. அது புசு புசு வந்து வேற. அதனால மார்க் த மேன், ஒவ்வொரு மார்க் பண்ணுவா. அடிக்கிறாட்டே நாம சத்திரத்துக்கு அவங்க அடிக்கிறாட்டியும் இப்படி எல்லா பக்கத்திலையும் அந்த அது விறுவிறுப்பா நடந்து கொண்டிருக்கும். இது சும்மா அவர் என்ன, இதெல்லாம் ஒரு விளையாட்டு, இதெல்லாம் ஒரு வேஸ்ட் ஆஃப் டைம். ஆயால நம்மட பைபிளுக்கு ஏற்ற விளையாட்டுண்டா அதுகள் எதுகள் ஃபுட்பாலுகள், மற்றது பாஸ்கெட் பாலுகள், அதெல்லாம் எதிரியோட நேர நேர கை கலக்கிறது. அது நேர நேர கிட்ட கிட்ட கை கலக்கிறது. அதாவது கையால பிடிச்சி இழுக்கிறது, அதுவும் நடக்குது. ஃபுட்பால்ல அவன் டீஷர்ட்டை பிடிச்சி இழுத்து கொண்டு. அப்ப ஆனா இதான் இந்த பைபிள் காட்டுற அந்த மல் யுத்தம், அந்த யுத்தம், அதுக்கான இதெல்லாம் அது அந்த இடிக்க இப்படி இப்படி நின்று கொண்டு அந்த கைக்கு கிட்டே ஆக்கள், கைக்கு காலுக்கு கிட்டே ஆக்கள். அதுல நாம அதுல நிக்கணும் வெல்லணும். அது அவ்வளவு ஒன்றகா மனத்தியானது அந்த டைம் அது தொடங்கின அதுதான். அது ஒன்றும் செய்யல. அந்த அளவுக்கு ஓட வேணும், சுறுசுறுப்பா நிக்கணும். அதுக்காக சுடுதண்ணி குடிச்ச மாதிரி எல்லா இடம் ஓடுறது இல்ல. அந்தந்தையால மார்க் பண்ணி ஓடி திரிகிறது. சரியா? விழுந்து கிடந்து அப்படியே படுத்து கிடந்து பார்க்கறதுல எழும்போற சட்டாரண்டா. நான் விழுந்தாலும் எழுந்திருப்பேன். அங்க சட்டாரண்டு விழுவோம், என்னண்டு விழுகிறோமோ தெரியும். ஆனா எழுப்பினோம். ஏண்டா எதிரி மூவ் பண்ணி கொண்டிருக்கான். அயல இதுகளெல்லாம் நாம அந்த 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 சினாரி, அந்த காட்சிகள் நாம கவனமா பார்த்தோம்னா அத அடிச்சுட்டா அதுக்கு பிறகு விடக்கூடாது. திருப்பி போரிஞ்சால வரையலாம்.
பேய் நமக்கு திருப்பி அடிக்கப்படே இல்லாது பிசாசு. அதனால அந்த சண்டை முடியும் வரைக்கும் அவர் தான் ரெஃபரி இருந்து ஊதுறாரு. நாமல் அடிபட வேண்டிய ஆண்டவர் என்னடா கத்தருக்கான சண்டை. அது கத்தற்ற மக்களாக கத்தருக்குரிய சண்டை. அவற்றை எதிரிகளோடு எங்கட போராட்டம். அது கை கலப்பு தான், கை கட்டின அந்த சண்டை. நான் திரும்ப வேதம் எங்களுக்கு தூர இருந்து ஆட்லரியால் அடிக்கிற சண்டைகளை பற்றி ஒன்றுமே கதைக்கிறே இல்லை. அல்லது ஸ்னைப்பர் வச்சு தாக்குற அடிகள் ஒன்றுமே இல்லை பைபிள். எல்லாம் கிட்டவா நேரவா ஒன்று 6வது விழாவுக்குள்ள இறங்குதா, 5வது விழாவில் இறங்குதா, அல்லது கழுத்துல வெட்டுதா என்று நேர கை கட்டின சண்டைகள் எல்லாமே. அதுல அதான் வேதத்துல அந்த சண்டைகளை பற்றி கதைக்கல எங்களுக்கு நேர கதைக்கிற விஷயம். பிசாசோட நாங்கள் ஏற்கனவே பார்த்தோம். பிசாசோட நேருக்கு நேர நாங்கள் மோதுறோம். பிசாசு ஒளிஞ்சு கிழிஞ்சு எங்களோட சண்டைக்கு வரல. நாமளும் ஒளிஞ்சு கெர்லா தாக்குதல் நடத்த இல்லை. இது கெர்லா வார் இல்ல, பைபிள் கதைக்கிற வார் எல்லாம். அதெல்லாம் நேரடியான அட்டாக்கள். அதெல்லாம் ரியல் ஃபுட்பால் அல்லது ரியல் பாஸ்கெட் பால் விளையாட்டுகள். அது நேர நிற்பாங்க. அடுத்த இந்த மாதிரியான ஒரு விஷயத்துல நாம கொஞ்சமும் நாம எங்களுடைய எதிரிகளுக்கு அல்லது எங்களுடைய ஒப்போனன்ஸுக்கு இடம் கொடுக்க இயலாது. எங்களுடைய எதிரிகளுக்கு. அதுல இதா வேதம் எங்களுக்கு பலதரம் எங்களுக்கு சொல்லுது. இதே அதிகாரம் 4:27 அப்போ சொல்றாரு எபேசியர் 4:27 பிசாசுக்கு இடம் கொடாமல் இருங்கள். பந்து அவங்களோட காலுக்கு கைக்கு போக விடாம தான் நாம இருக்கணும். போச்சு அது பெரும் பார்வை எப்படியாவது எடுக்க பார்க்கணும். இல்லாட்டி பிரச்சனை. கொஞ்சமும் இடம் கொடுக்கல அது எதிரிகளுக்கு எங்களுடைய இந்த சண்டையில. யாக்கோபு 4:7 1 பேதுரு 5:9 இதெல்லாம் எங்களுக்கு அந்த பிசாசுக்கு இடம் கூடாது இருங்கோ, பிசாசுக்கு இடம் கூடாம இருங்கோ என்று சொல்றதுல தான் எங்களுக்கு திருப்பி அப்போஸ்தலர் கூட எங்களுக்கு ஆண்டவர் கலைக்கிறார். யாக்கோபு 4:7 ஆயால் தேவனுக்கு கீழ்ப்படிந்திருங்கள், பிசாசுக்கு எதிர்த்து நில்லுங்கள். ஸ்டாண்ட் அகெயின்ஸ்ட், அவன் ஓடி போவான். அதே போல எங்களுக்கு பேதுரு எங்களுக்கு சொல்லிக்கல 5:9 1 பேதுரு 5:9 1 பேதுரு 5:9 விசுவாசத்து உறுதியாக அவனுக்கு எதிர்த்து நில்லுங்கள். வித்ஸ்டாண்ட் இங்கிலீஷ்ல அது வித்ஸ்டாண்ட் சொல்லலாம். வித்ஸ்டாண்ட் என்று சொல்றது ஸ்டாண்ட் அகெயின்ஸ்ட் என்ற ஒத்தெழுத்து சொல்லு. வித்ஸ்டாண்ட் WITH வித்ஸ்டாண்ட் என்று சொல்றது ஸ்டாண்ட் அகெயின்ஸ்ட். ஆகையால பிசாசுக்கு எதிர்த்து நில். ஸ்டாண்ட் ஸ்டவுட்லி, உறுதியானில், விடாப்பிடியானில். எதிரிக்கு கொஞ்சம் இடம் கொடுத்துறாத, மயிர் அளவு இடமும் கொடுத்துடக்கூடாது. அந்த அளவு சின்ன இடம் கொடுத்தாலும் பிரச்சனையா போயிடும். இயேசு கிறிஸ்து கொஞ்சமும் இடம் கொடுக்கல பிசாசுக்கு. அதாவது சண்டை, அந்த சண்டையில அவர் எங்களுடைய தளபதி, அவர் எங்களுடைய ஜெனரல், எங்களுடைய படத்தளபதி. அவர் பிசாசோட சண்டை பிடிக்கல, நேருக்கு நேரான் மோதல். மத்தேயு 4:3 அதுக்கு பிறகு வார மற்றதுகள் எல்லாத்தையும் நீங்கள் பார்த்தீங்கன்னா சொல்லும் எல்லாமே. அவர் பிசாசனுடைய ஒவ்வொரு அடிக்கும் அவர் திருப்பி கொடுத்த அடி. அயல அந்த அடிய லாபகமா அவர் எடுத்து அடி வேண்டி அவர் நோந்து கொண்டிருக்கல. அந்த அடியில பிசாசு அடிச்சுதான் அது கிறிஸ்துவுக்கு படை. அந்த அடி அது தகர்த்து திருப்பி பேக்ஷாட் குடுவாட்டிச்சது. அயல அது பேரியர் ஓட்டு திருப்பி அதே வீச்சுக்கு திருப்பி பேய் ஓடி போச்சு விட்டுட்டு. அதில் இப்படிதான் அந்த எங்களுடைய அடிகள் எல்லாம் நாங்கள் கொடுக்க வேண்டிய சண்டையில் இருக்குது பிசாசோட. காரணம் ஏன் நாங்கள் இவ்வளவு உறுதியா சண்டையில் நிற்க வேணும், இவ்வளவு பிசாசுக்கு கொஞ்சம் இடம் கொடுக்க இயலாது என்ற பிசாசுகள் அதுகள் நெடிய போல சரியான தந்திரமும் சிங்கத்தை போல சரியான மூர்க்கமும் கொண்டவர்கள். கிராஃப்ட் as a fox, cruel as a lion. அந்த நெடிக்கு போய் சொல்லுங்க இயேசு கிறிஸ்து சொன்னார். அது நெடி, அது சரியான தந்திரமான சரியான 1
என்னன்னு சொல்லுவாங்க, சாணக்கியம் நம்மட வாசிகள். அது சரியான கவனமா அந்த ஞானமா அது இதுகளுக்கு கெடுநோக்கத்தோட காய் நகர்த்துது பேய். அதுதான் நாங்கள் தந்திரத்தை பற்றி நெறி தந்திரம் கதை கேட்கல. அது அது ஒரு நல்ல தந்திரத்துக்கு நாங்கள் பயன்படுத்துறது இல்லை. நெறிய அது கெடுநோக்கம் கெட்ட அது ஏச்சு போட்டு போறதுக்கான ஒரு தந்திரவாதியா தான் நாம அதை பார்க்கிறோம். பிசாசும் அப்படித்தான் ஏச்சு போட்டு போறதுக்கு தான் அது தந்திரமாக அது வேலை செய்து அதுக்கேற்ற சில படைப்புகளையும் அது பயன்படுத்துது. நல்ல நிறைய பயன்படுத்து. ஏவாளோட கதை கேட்கல, அது சர்ப்பத்தை பயன்படுத்தினது. அதுவும் அப்ப அதுதான் காட்டு விலங்குகள்ல பெருந்தந்திரமா இருந்தது. இப்ப ஊந்து மண்ணை திண்டு கொண்டு தெரியுது கடைசியில அவ்வளவு தந்திரத்துக்கு. அதனால இப்பயும் கூட அது எப்படி கட்டத்திறன் மூடைய காட்டி ஒழிக்குதுன்றா நமக்கும் தெரியுது இல்லை. இப்படி போறது மின்னி அதை காணல, அந்த அளவுக்கு மறந்து போச்சு வேற. அதுல சரியான தந்திரம், அதனுடைய வீச்சும் அதனுடைய செயல்பாடுகளும் சர்ப்பங்கள். அதனால ஆண்டவர் அந்த தந்திரத்தை அந்த 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 வினாவை அதை நல்லதுக்கு உங்களுக்கு பயன்படுத்துற. அதனால அது சரியா அது படைச்ச அந்த படைப்புல அது சூப்பராக அது இருந்திருந்தா அது இப்பயும் நமக்கு ஒரு மாடலா இருந்திருக்கும். அது படைப்புகளுக்குல எப்படி மனுஷர் அந்த அதனுடைய அந்த தந்திரத்தை கவனமா பின்பற்றுறதுக்கு. ஆனா அதுதான் கெடுநோக்கத்துக்கு பயன்பட்டு கடைசியில கெட்டழிஞ்சு போய் கிடக்குது. ஆனாலும் ஆண்டவர் இவ்வளவு பாவம் வந்தா பிறகும் அவர் 4000 வருஷம் போன அப்புறம் சர்ப்பத்தை போல வினா உள்ளவர்களா இருக்கணும்னு சொல்ல. அதனால இன்னும் அந்த படைத்த படைப்பினுடைய அந்த தாக்கம் தன்மாதில இன்னும் இருக்கு. அது முழுக்க அழிஞ்சு போகல. அதை நல்ல நோக்கத்துக்கு பயன்படுத்துறதுக்கு ஆண்டவர் எங்களுக்கு சொல்லுற. அதனால சாத்தான் சரியான கிராஃப்டர், அவன் சரியான தந்திரவாதி. அவன் அம்மோனுக்கு அந்த தந்திர ஆலோசனை கொடுத்த அவன் ஃப்ரெண்ட் மாதிரி. அம்னோனுக்கு நீ நடிகர், அவனுக்கு காய்ச்சல் மாதிரி நீ வியாதியில இருக்கிற. அவனும் தாவீது ஒரு அண்ணன் மகனோ யாரோ தான். அவனும் சரியான தந்திரசாலி. இப்படிப்பட்ட பெரும் நடிகர்கள் நடிப்புகளோட பேய் நம்மளோட வேலை செய்யுது பிசாசு. அதான் நாம அந்த சரியான கருணை இருக்கணும். எல்லா சிலையும் பிசாசுகளோட இந்த போர்ல நாம் ஈடுபட இருக்கல. அது நேரம் அது தந்திரத்துல வண்டிச்சதோ. ஜோனதா தந்திரவாதி. 2 சாமுவேல் 13 1, 2, 3 ரைட். அதனால ஜோனதாப்ப போல இந்த ஃபாக்ஸாக நாம இருக்க இயலாது. ஜோனதான் சொல்றேன் இங்க. ஜோனதாப் அதனால அது தந்திரத்தால எங்களை பிடிச்சிட்டோம். அதுக்கு பிறகு ஒரே அடியில கிழிச்சறிய தொடங்கும். அதுல இட்ஸ் க்ரூவல் ஆஸ் எ லயன். அது பிடிச்சு அப்படியே தொண்டை பிடிச்சுட்டா மூச்சு திணறு வரைக்கும் பிடிச்சு போட்டு அப்படியே கிழிச்சறிஞ்சு கொண்டு போகும். அதனால சிங்கம் எப்படி வேட்டையாடி பிடிக்கிறதுன்றது நீங்க இந்த வீடியோஸ்ல கவனிச்சீங்கன்னா தெரியும். இந்த ஜியோகிராபி சேனல் அல்லது வேற இதுகள்ல அதுகளுடைய அந்த விஷயங்கள் எவ்வளவு அது எப்படி ஆக்களை பிடிக்குதுன்னு சொல்லி. அதனால இந்த காரணத்துக்காக நாங்கள் இவ்வளவு கவனமா இருக்கிறோம். ஏண்டா பிசாசுகள் அது நெறிய போல தந்திரமும் சிங்கத்தை போல மிலேச்ச மூர்க்கத்தனமும் கொண்ட எதிரிகள். அதனால நாங்கள் கவனமாக இருக்க வேண்டும். இதனுடைய பயன், இந்த சத்தியங்களுடைய பயன்பாடு என்ன? நமது எதிரிக்கு கொஞ்சமாக இடம் கொடுப்பது கொஞ்சமாக இடம் கொடுப்பது பெரும் மதீனமாக. நமது எதிரிக்கு கொஞ்சமாக இடம் கொடுப்பது பெரும் மதீனமாக. நமது எதிரிக்கு கொஞ்சமாக இடம் கொடுப்பது பெரும் மதீனமாக. Great folly to yield a little. Great folly to yield a little. ஒரு கொஞ்சத்தான் நம்ம பேக்கி இடம் கொடுத்தோம். அது பெரும் முட்டாள்தனம், பெரும் பைத்தியக்கார வேலை செய்துட்டோம். பெரும் பைத்தியத்தனம் அது.
ஏனென்றா நாம கொஞ்சம் இடம் கொடுத்தா அது 7 பேயோட வந்து நிற்கும். கொஞ்சம் இடம் கொடுத்தா அது பெரும் பெரும் அடிக்கு நம்மளுக்கு அடி கொடுத்து அது எங்களை கிழிச்செறிய தொடங்கிடும். பிசாசும் வஞ்சிப்பு தான், பாவமும் வஞ்சிப்பு தான். பாவம் பிசாசோட பெரும் வஞ்சிப்பங்களுக்கு. ஆனா அந்த பாவம் பிசாசு இப்படி பயன்படுத்தி கொண்டிருக்கிறது. பாவம், அந்த பாவம் எபிரேயர் 3:13 எபிரேயர் 3:13 12வது வசனத்தில் வாசிக்கிறோம். சகோதரரே, ஜீவனுள்ள தேவனை விட்டு விலகுக்கு ஏதுவான அவிசுவாசமுள்ள பொல்லாத இருதயம் உங்களில் ஒருவனுக்குள்ளும் இராதபடிக்கு நீங்கள் எச்சரிக்கையாயிருங்கள். உங்களில் ஒருவனாகிலும் பாவத்தின் வஞ்சனையினாலே கடினப்பட்டு போகாதபடிக்கு இன்று எண்ணப்படும் அளவும் நாடோறும் ஒருவருக்கொருவர் புத்தி சொல்லுங்கள். பாவம் வஞ்சனையுள்ளது, பாவம் வஞ்சிக்கம், இட் டிசீட், அதாவது சரியான தந்திரம் பாவமே. அதுதான் நாங்கள் எங்களுடைய போதகர்களுடைய பிரசங்கங்கள்ல நாங்கள் விளங்கிக் கொண்டாங்கள். ஜான் ஓவன், மற்றது தாமஸ் புரூக்ஸ் போன்ற போதகர்களாக நாங்கள் இந்த பாவத்தின் வஞ்சனைகள், சாத்தானின் தந்திரங்களை குறித்து நாங்கள் நல்லா படிச்சனாங்க. இப்ப நாங்கள் எங்களுடைய இன்னும் ஒரு போதர் வில்லியம் கவுச் உடாதான் இந்த போராட்டத்தை பற்றி நாங்கள் படிச்சு கொண்டு இருக்கிறோம். ஐயர பாவம் எப்படி அது தந்திரமிக்கதோ அதுக்கு சளைச்சியால் இல்லைன்ற மாதிரி பிசாசும் தந்திரம் வஞ்சிப்புள்ளது. அது அதனுடைய தன்மையே அதுதான். கொஞ்சம் இடம் கொடுத்தா அது அதிலே உங்களுக்கு முதல் ஆசையை காட்டி நல்லா குஷியாக்கி கடைசியில நமக்கு உணர்வே இல்லாத விதத்துல மறந்து போக பண்ணி அந்த பாவத்தை அப்படியே முழுசாக நம்மளை குந்தி இருக்க பண்ணிடும். அதான் அதனுடைய அந்த தந்திரம். அது முதல் இனிப்பா டேஸ்டா தான் அது கொஞ்சம் பாவம் அல்லது கொஞ்சம் பிசாசனுடைய அந்த தந்திரம் அது முதல் கசக்காது ஒரு காலமே. பாவம் கடைசி வரைக்கும் அது கசக்க, பிசாசனுடைய தந்திரங்கள் ஒரு நாள் கசப்பா எங்களுக்கு கொண்டு வராது. எப்பயுமே எங்களை ஹாப்பியா வச்சிருக்க மாதிரி தான் அது வெளிக்கிடும். அதுதான் நாங்கள் பார்க்கிறோம். நமக்கு தொடக்கத்துக்கே கசப்பட்டு நாம விட்டுடுவோம் என்ன பாவத்தையும் பேய். அது ஒரு நாளும் நமக்கு கசக்கிற மருந்தாக ஒன்றையும் கொண்டு வராது. அது குடிச்சா இனிக்கிற மருந்து தான் இருக்கும். ஆனா அது மருந்து, அது நஞ்சு. அது கொஞ்சமா தான் தரும் டேஸ்ட் பார்க்க. பிறகு டேஸ்ட விட்டுட்டு நாமளே கடைசியில் அதை விடையில்லாத விதத்துல அது எங்களை பிடிச்சு ஆட்கொள்ள தொடங்கும். அதனாலதான் நாங்கள் கொஞ்சம் இடம் கொடுத்தோமோ நாம நினைக்க வேண்டிய அதுக்கு அடிமை என்ன அதுக்கு ஏண்டா அது நம்மளை அடிமை ஆக்கிடும். பாவம் அப்படிதான், கொஞ்சம் இடம் கொடுத்தோமோ அது என்ன ஜெயிச்சிடும், அது அடிமையாக்கும் எங்களுக்கு. அதனால நாங்கள் அந்த முதல் அதனுடைய அந்த ஆரம்ப அசைவிலேயே அது தேவனுடைய வார்த்தைக்கு எதிராக இருக்கா இல்லையான்றதை உடனே பார்த்துறோம். ஓமண்டா வேற கதை வேண்டாம், வேற இல்ல அதை உடனடியே நாம வெறுக்கவும் கர்த்தருக்கு எதிராக அது போயிடும் என்ற மட்டுமில்ல, நம்மளுடைய இந்த போரில நம்மளை கடைசியில வெட்கப்படுத்தி நம்மளை அவமானப்படுத்தி அது நிர்வாணியாக ஓட விடும். கடைசியில நாம கிரீடம் எடுத்துக்கொண்டு வரவிட்டா கடைசியில கழுதர கலட்டி போட்டு அது நம்மளை அனுப்பி கொண்டிருக்கும். ஆகல அவ்வளவு கெட்ட கிருமி பேய் பிசாசுகள். அதனால அந்த எதிரிகளோட நமக்கு இப்ப அடிபாடு. அதனால நாங்கள் தேவனுடைய சர்வாயுத வர்க்கம் எங்களுக்கு தேவை. தேவனுடைய சர்வாயுத வர்க்கம் இல்லையோ நாங்கள் துலஞ்சோம். எல்லா டெம்டேஷனும் அந்த சோதனைகள் எல்லாம் சோதனைக்காரன் அது எங்களுக்கு கொண்டு வரைக்கல, அது நாம எதிர்க்க வேணும் அல்லது அதை நாம முறியடிக்கணும். அதனுடைய அந்த அடிய அது எங்களுக்கு நோக்கி எய்கிற அக்கினி ஆஸ்திரங்களை நாங்கள் தகர்த்தெறியணும் என்றா, அதை நாம உடைச்சு அதை நிப்பாட்ட வேணும் என்றா கட்டாயம் நாம ஹோல் ஆமர் முழு ஆயுதமும் தரிச்சிருக்க வேணும். நாங்கள் முழு ஆயுதமும் தரிச்சிருக்க வேணும். கத்தராமே இந்த போரிலும் அதுக்கான அந்த முடிசூட்டலை நாங்கள் பிடிச்சு கொள்ள
அதை சரியா நாங்கள் விளங்கிக் கொள்ள, நாங்கள் உறுதியோட எதிர்க்கவும், அதே நேரம் நாங்கள் விடாப்பிடியோட நாங்கள் இடம் கொடுக்காம பிசாசுக்கு இருக்கவும் எங்களை தொடர்ந்தும் உசார் நிலையில வச்சிருப்பாராக. ஆமேன், ஆமேன்.